தினமும் உறங்குவதற்கு முன்னால் 3 முறை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கொள். முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும். 4 முறை சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிக்கொள். 4000 திர்ஹம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யூஹி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமாவை 10 முறை ஓதிக்கொள். ஓதினால் காபத்துல்லாஹ்வை தவாப் செய்த நன்மை கிடைக்கும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அவரை ஹாஜி ஆக்காமல் மௌத்தாக்குவதில்லை. 4வது கலிமாவின் ஆற்றலான நிலை 10 முறை ஓதாமல் உறங்க வேண்டாம் என்று கூறினார்கள். அடுத்து உறங்குவதற்கு முன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிக்கொள். அதை 10 முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உனக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள். மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை பற்றி மேலும் பெருமானார் அவர்கள் கூறினார்கள், இது கன்சுல் அர்சுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இதில் 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. அதில் குறைந்தது கவலை என்று பெருமானார் அவர்கள் கூறினார்கள். அஹ்விபி மாலிகுல் அஜ்ஹர் அலி அல்லாஹு